சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ், சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல வரக்கூடிய ஒரு காமனான எரர் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நாட் க்ளோஸ்டு அப்படின்ற எரர் நிறைய வந்திருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் வித்து, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் டிஃபைன்ட் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ நாட் க்ளோஸ்டு அப்படின்னு வந்திருக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளாட் பவுண்டரி. ஸோ இந்த எரர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா பாலிலைன் எடுத்து டிரா பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பாலிலைன் எடுத்து டிரா பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணுங்க அந்த லைனை க்ளோஸ் பண்றதுக்கு. அதை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாலிலைன்ல டிரா பண்றீங்க இல்லையா? இத பில்டப் ஏரியா டிரா பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா குவிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அது வந்து எஸ்ல இருக்கான்றதை செக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா எல்லா இதுக்குமே போட்டு இந்த ப்ராசஸ் பண்ணாம விட்டுருவீங்க. இன்கேஸ் நீங்க பண்ணல அப்படின்னா, நீங்க அப்லோட் பண்ணும்போது இந்த எரர் வந்துச்சுன்னா, எதுக்கு அந்த எரர் வருதோ அந்த இதுக்காக மட்டுமாவது ரைட் கிளிக் பண்ணிட்டு குவிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு பாலிலைன் டிரா பண்ணும்போதும், ஏன்னா இதுல ஒவ்வொரு இதுமே கலர் கோட்ல கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க க்ளோஸ்டு பாலிலைன்ல டிரா பண்ணணும்னு. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்படி டிரா பண்ணிட்டு இதுவும் பாலிலைன், அதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்துட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே பாலிலைன்ல தானே டிரா பண்ணிருக்கோம்னு நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி டிரா பண்றது பாத்தீங்கன்னா ஓபன் பாலிலைன். ஓகேங்களா? இது க்ளோஸ்டு கிடையாது. அட் த சேம் டைம் நீங்க க்ளோஸ்டாவே டிரா பண்ணியிருந்தாலுமே, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாலிலைன் டிரா பண்றேன். ஸோ இப்படி பாலிலைன் டிரா பண்ணும்போது இப்படி நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இப்படி செலக்ட் பண்ணும்போது ஒரே ஆப்ஜெக்டா தான் செலக்ட் ஆகும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணும்போது க்ளோஸ்டுல நோன் இருக்கும். அதனால மேக்ஸிமம் நீங்க ஒவ்வொரு பாலிலைன் டிரா பண்ணும் போதும் இந்த க்ளோஸ்டு அப்படின்ற இடத்துல எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோட் வித் எதுனாலுமே இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு குவிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா க்ளோஸ்டா இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த எரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சொல்யூஷன். நாட் க்ளோஸ்டுன்னு வந்தது அப்படின்னா. ஸோ வேற யாராவது காமன் எரர்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.